வீரரான பிருத்விராஜ் சௌகானின் வீர வாழ்க்கையின் வரலாறு இது. பிருத்விராஜ் சௌகான் 1166ஆம் ஆண்டு குஜராத்தில் பிறந்தார். சௌகான் மன்னனாகிய சோமேஸ்வரருக்கும் காலசூரி இளவரசியான கற்பூர தேவிக்கும் பிறந்தார். தன சிறிது வயதிலே பல கலை கற்றவர். அதில் குதிரையேற்றம் மற்றும் வில்வித்தை போன்றவற்று குறிப்பிடத்தக்கவை. பல போர்களில் வெற்றி கண்டு தனது வீரத்தை வெளியூட்டினார். இதில் ராஜஸ்தான், ஹரியானா மற்றும் டெல்லி, பஞ்சாப், மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தின் சில பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பரந்த ராஜ்யத்தை கட்டுப்படுத்தினார். அவரது தலைநகரமானது அஜ்மீர். ஆனால் அவர் டெல்லியின் அரசியல் மையத்தையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். கன்யோசி மன்னனான ஜெய்சந்தின் அவர்கள் பிருத்விராஜ் சௌகானுக்கு தாய்மாமன் முறையாகும். ஒரு சிறு வாக்குவாதத்தின் காரணமாக அவர்களுள் சண்டை ஏற்பட்டது. அவரது மகள் தனது ராஜ்யத்திற்கு அழைத்து வந்ததால் அவர்களது சண்டை பகையாகவே மாறியது. 1191 முதலாம் தரையின் போர். இந்தியாவின் இன்றைய ஹரியானா மாநிலத்தில் குருஞ்சேத்திரத்திற்கு அருகில் உள்ள தரையின் என்ற இடத்தில் பிருத்விராஜ் சௌகானுக்கும் இதுவரை இந்தியாவின் 16வது முறையாக போரிடும் முகமது கோரி 1192 நடந்த 2ஆம் தரையின் போருக்கு பிறகு பிருத்விராஜ் ஆற்றங்கரையில் தங்கியிருந்த போது பிருத்விராஜ் தாய்மாமனான ஜெய்சந்தும் அவனுடன் சேர்ந்த முகமது கோரியும் பிருத்விராஜை சிறைப்பிடித்தனர். பிருத்விராஜ் சௌகானின் மீது இருந்த பயத்தின் காரணமாக அவரது 2 கண்களையும் பிடுங்கி போட்டனர். பிருத்விராஜ் சௌகானின் வீரத்தை கடிக்க தனது வீரர்களிடம் ஒளியெழுப்புமாறும் அவர்கள் ஒளியெழுப்பும் இடத்தில் பிருத்விராஜ் சௌகான் அம்பு எய்யுமாறும் கேட்கிறார். இதை கேட்ட பிருத்விராஜ் சௌகான் இதற்கு சம்மதிக்கிறார். அந்த வீரர்கள் எழுப்பும் ஒலிக்கு சத்தமிடும் வழியாக அவர் எம்பை எய்கிறார். இதை கண்ட முகமது கோரி அருமை என்ற ஒரு சத்தம் இடுகிறார். இந்த ஒரு வார்த்தைக்கு காத்திருந்தார். ஒரு நொடி கூட தாமதிக்காமல் முகமது கோரியின் மீது அம்பு எய்ந்து அவரை கொன்று விடுகிறார். நாமளும் பிருத்விராஜ் சௌகானை போன்ற ஒரு வீரராக வாழ வேண்டும்.